திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை. நான் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெய்வங்களை எல்லாம் இசையால் தான் தொழுதேன். இசையால் வசமாக்கி வச்சிருந்தேன். ராவணன் சொல்கிற மாதிரி காம்போதி ராகம் ஒன்றே போதும், நான் வென்றிடுவேன். ராவணன் சொல்லுவான், இசை ஒன்று போகிறோம், நான் சிவபெருமானை வசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இசைக்கு வசமாகாத இதயமே கிடையாது. அதுலேயும் எங்கள் அப்பனுக்கு இசை இருந்தால் போகிறோம், அங்கேயே உட்காந்துருவார். அதுக்காகவே சுந்தரரை படைச்சார், பாட்டு பாடுறதை கேட்கணுன்றதுக்காகவே. அந்த மாதிரி இந்த அருமையான அந்த பாடல்களையே அவ்வளோ உருக்கமாக பாடல்னு பாட்டப்ப நம்ம மனசில் அந்த அன்பு இருக்கணும். இந்த பாட்டை கேட்டு நம்மளுக்கு முருகர் கண் திறந்து பார்ப்பார், சிவபெருமான் கண் திறந்து பார்ப்பார், எங்கள் அம்மா ஓடி வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு உள்ளுணர்வோடு பாடணும். இது அந்த படத்தில் எந்த சூழலில் பாடுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த பாட்டை பாடுறேன், நீ என்னோட கஷ்டத்தை நீ தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாடுவேன். அதுலேயும் சிவபெருமான் கிட்ட பாடுறது அந்த டிஆர் மகாலிங்கம் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை, நீ இரு கையிலே எனக்கே பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மொத அவர் அந்த படத்தில் பாடுவார், இல்லாததொன்றில்லை இல்லாததொன்றில்லை அப்படின்னு அவர் அதை இழுக்கிற இழுப்பு அப்படி ஒரு சங்கீதம்னா அப்படி ஒரு அவரோட குரலுக்கு அப்படியே அப்படி இருக்கும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு பிடிச்ச வரிகள் சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை, சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை மென்மேலும் உயர வைத்தாய். கல்லான உருவமும் கனிவான உள்ளமும், கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் வடிவான சதுர்வேதனே, வடிவான சதுர்வேதனே. இந்த பாடல் எனக்கு ரொம்ப அப்படியே எங்கள் அப்பனை அப்படியே அந்த பாடும்போது என் கண்ணு அப்படியே உருகும். இப்போ எனக்கு அவ்வளோலாம் இழுத்து பாட முடியல. ஏன்னா இதுக்கு அடுத்து நான் எதுவும் பாட மாட்டேன், ஏன்னா அதோட ஓவர் ஆகிடும். அந்த அளவுக்கு ராக இழுத்து ஸ்டெயின் பண்ணி பாடணுன்னா கஷ்டமாக போயிடும். அந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் எனக்கு அப்படி ஒரு மனப்பாடமான பாடல்கள். அப்படி பாடி நான் எங்கள் அப்பா, அம்மா, முருகன் எல்லாரையும், விநாயக பெருமானை, எனக்கு எதுக்கு முதல்ல எது எடுத்தாலும் எங்கள் விநாயகருக்கு முதல்ல ₹1 எடுத்து வச்சுக்குவேன். நீங்கள் கூட எல்லாமே இதெல்லாம் செய்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கைகூட்டி தருவார். நாம் எந்த விண்ணப்பம் வைக்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்தை முதல்ல நம்ம அனுஷ்டிக்கணும். குலதெய்வத்துக்கு நம்ம வேண்டுதல் வச்சிடணும். குலதெய்வத்துக்கு ஒரு சொல்லி, அம்மா தாயே நான் போகிறேன், இந்த வேலை உருப்படி ஆகணும் அப்படின்னு. கூடவே விநாயக பெருமானுக்கு ₹1 நான் காணிக்க வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் அவர் கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தான் நான் செய்வேன். அந்த மாதிரி செய்கிறதுனாலையோ என்னவோ எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, எனக்கு அது பழகி போச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு எதுவாக இருந்தாலும் பிள்ளையாரப்பா முதல்ல நான் கூப்பிட்றது, பிள்ளையாரப்பா எங்கே இருந்தாலும் வாப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு அவரை தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இஷ்ட தெய்வங்கள்லாம் கூப்பிடுவேன். முருகா, சிவபெருமானே, என் அப்பனே, ஓம் நமச்சிவாயம், வாங்க வாங்க. எங்கள் அப்பான்னு தான் சொல்லுவேன்.
நீங்கள் எல்லோரும் கேட்கும்போது எங்கள் அப்பாவை சொல்கிறேன்னு நினச்சிப்பீங்க. என்னை பெத்த அப்பா இல்லை, என்னை படைச்ச அப்பா. எங்கள் அப்பா சிவபெருமானை தான் அப்பா, அம்மா பார்வதியை தான் அம்மா அப்பா. எனக்கு உயிர் கொடுத்த அப்பா அம்மா பெற்றவங்க இந்திராணி கோவிந்தராஜன். எங்கள் அப்பா பேர் கோவிந்தராஜாச்சாரி, எங்கள் அம்மா பேர் இந்திராணி. நான் என்னை படைச்சவங்கள தான் அப்பா அம்மா அப்பா அம்மான்னு எப்பவும் சொல்லுவேன். அதை எல்லோரும் ஏதோ நினச்சிக்குவீங்க அப்பா அம்மாவை சொல்கிறாங்க. இல்லை, என்னை படைச்சவங்கள தான் அப்படி சொல்லுவேன். இன்றைக்கி முருகப்பெருமானுடைய பாடல் என்னன்னு பார்ப்போம். சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது அவ்வளோ ஒரு அருமையான பாடல். அவருடைய குரலில் அந்த குரலுக்கே அப்படியே முருகன் இறங்கி வந்துடுவார். அந்த பாடலை நான் எந்நேரமும் பாடுவேன். நிறைய பாடல்கள் பாடுவேன். இருந்தாலும் ஒரு சில துளிகள். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நான் பெற்றது இன்பம்தான், ஆனால் நீங்கள் பெறது இன்பமான்னு எனக்கு தெரியாது. பொறுத்துக்குங்க, பாடலை பாடுவோம். நீ அல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ அல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ அல்லால் தெய்வமில்லை. முருகா 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 தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்றென் சிந்தை கவர்ந்தாய். தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்றென் சிந்தை கவர்ந்தாய். குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய். குருவே நீ என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், குருவே நீ என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். நாயேனை நாளும் நல்லவனாக்க, நாயேனை நாளும் நல்லவனாக்க. ஓயாமல் ஒளியாமல் உன்னருள் தந்தாய், ஓயாமல் ஒளியாமல் உன்னருள் தந்தாய். நீ அல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ அல்லால் தெய்வமில்லை. முருகா வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளின் இன்பம். வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம். தூயா முருகா மாயோன் மருகா, தூயா முருகா மாயோன் மருகா. உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம், உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம். நீ அல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ அல்லால் தெய்வமில்லை. முருகா முருகா முருகா. இந்த பாடலை நான் எங்கள் அப்பா முருகப்பெருமான்கிட்ட அழுதுகினே பாடுவேன். நீ இல்லாத தெய்வம் வேறு எதுவும் இல்லை, நீ தான் எனக்கு கண் கண்ட தெய்வம்னு பாடுவேன். அப்போல்லாம் எனக்கு ஓடோடி வந்து உதவி செய்வார். எங்கள் புருஷனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பண்ணுவார், லாட்ரி சீட்டில் வாங்குவார். நாங்கள் இன்றைக்கி வடபழனி போகணுன்னு ஆசைப்படுவோம். வடபழனி போகணுன்னு எங்களுக்கு தான் வருமானம் இல்லையே. நான் தான் சொன்னேன், வேலை இல்லாத பட்டதாரி.
ஏதோ 1-2 வேலைங்க வர்றதை தச்ச வேலை செய்வார். எல்லாம் கான்ட்ராக்டுக்காரங்களாண்ட கொடுக்குறாங்கன்றதுனால தனிப்பட்ட வேலையெல்லாம் வராது. இவராக வீடு வீடாக போய் வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிச்சிருக்கிறோன்ற கர்வம் இல்லாமல் எங்களையெல்லாம் கஷ்டப்பட்டு கைத்தொழில் செய்து காப்பாற்றினார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு லாட்ரி சீட் வாங்குவார் பாருங்க. அந்த லாட்ரி சீட்டில் நான் வடபழனி போகணும்னு நினச்சேன்னா அன்றைக்கி ஒரு 30 ரூபா விழுந்துடும். அவ்வளோதான். எங்களுக்கு அது பெரிய பணம். அந்த 30 ரூபா எடுத்துக்கின்னு நாங்கள் வடபழனி முருகரை பார்க்குறதுக்கு போயிடுவோம். என்னடா இன்றைக்கி ஒன்றும் காசு இல்லையே, இன்றைக்கி முருகரை போய் பார்க்கலான்னு பார்த்தேன். உடனே கொடுத்துருவார். உடனே எங்களுக்கு அது சிரிப்போட ஒரு 30 கவுண்டர் பையனுக்கு வேறு காசு வரும். எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா வரும். நம்ம வா போகலாம் முருகர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவோம். சோறு கட்டணும் குழந்தைலாம் கிடையாது. இருக்குதா எதையோ ஒன்று சாப்பிட்டு கிளம்பி போயிடுவோம். போயிட்டு அன்ன பொழுது நிற்கும் வடபழனியில் இருந்துட்டு நிறைய முறை என் நேரமும் நாங்கள் வடபழனி முருகரை தான் நான் போய் பார்ப்பேன். அந்த அதாவது எனக்கு ஒரு 45 வயசு. அப்போ தான் எங்கள் வீட்டை விற்றுட்டு வரப்போகிறேன். அந்த ஒரு கடைசி நேரத்தில் முருகருக்கும் எனக்கும் பனிப்போர் வந்துடுச்சு. அதான் மௌன விரதத்தை கலைச்சி எங்கள் வீட்டில் பங்காளி தகராறு வந்தோடனே மௌன விரதம் போயிடுச்சே அப்படின்ற கோபத்தில் நான் முருகர் அவ்வளோவா நினைக்கிறதில்ல. கும்பிடுவேன், போவேன், வருவேன், அவ்வளோதான். எங்கள் அப்பா கிட்ட வந்து அடிக்ட் ஆகிட்டேன். அப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து ஏம்மா என்னம்மா நீ இப்படி வந்துட்ட, மறுபடியும் நீ முருகரையே கூப்பிடுமா அப்படின்னாரு. அப்புறம்தான் முருகரை கூப்பிடுன்னு திருப்புகழ் பாடுன்னு சிவபெருமான் சொன்ன பிறகு எனக்கு திருப்புகழே தெரியாது. திருப்புகழில் இவ்வளோ பாட்டு இருக்குதான்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 100 பாடல்கள் கொண்ட புக்கு வாங்கி பார்த்தா எனக்கு இருக்குன்னு தலை சுற்றுது. அப்புறம் ஞானசம்பந்தர் மாதிரி அந்த வரலாறில் அவர் கொடுத்துருந்தார். ஞானசம்பந்தர் மாதிரி பாடணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, ஓ ஞானசம்பந்தர் மாதிரி பாடணுமா, அப்போ நம்ம ஞானசம்பந்தருடைய பதிகத்தெல்லாம் பாடுறோமே, இதையும் பாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசில் வச்சுக்கின்னு, முருகா எனக்கு தெரியல முருகா, உங்கள் அப்பா உன்னை பாட சொல்கிறாரு, நான் பாட வந்துட்டேன், நீ தான் முருகா எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. விட்டா விடுங்க, கேட்டால் கேளுங்க. எனக்கு கடினமான வார்த்தைகள் எனக்கு வாயில் நுழையில. என் முருகப்பெருமான் தான் வந்து எனக்கு துணை செஞ்சு என்னை பாட வைக்கிறாரு. இந்த 5 நாளைக்கு இதுக்கு அடுத்து வேறு ஒரு பதிவு சகலகலாவல்லி மாலை இந்த 10 நாளைக்கு அவன் சரஸ்வதி பூஜைக்கு பாடல் போடலாம் அப்படின்ட்டு நான் ஐடியாவில் இருந்தேன். அப்போ இந்த 5 பாடல்களை எடுத்து கொடுத்து இந்த திருவிருத்தத்தை போடுமா அப்படின்றாரு. நீ பாடுறத பாடு, இதை கடைசி நேரத்தில் எனக்கு எடுத்து கொடுத்து நான் முன்னாடி படிக்கல கொள்ளலை, உங்களுக்கு இதை அப்படியே கொண்டு வந்து நான் உங்களுக்கு சேர்க்குறேன். அந்த மாதிரி அவனுடைய திருவிளையாடலை சொல்ல முடியாது. அப்படி ஒரு பக்தர்கள் மேலே அன்பு. நாம் தான் அழுதுகிட்டு இருப்போம், நம்மளுடைய கோரிக்கைலாம் நிறைவேறி முடிஞ்சிட்ருக்கோம். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த பணம் வராதுன்னு நினச்சி இருந்தேன். என் முருகப்பெருமான் அந்த பணத்தை எனக்கு நல்லபடியாக வாங்கி கொடுத்தாரு, நல்ல வழியும் பண்ணி வச்சார். அந்த மாதிரி இன்னும் எங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் நிறைய இருக்குது. இவருடைய கிராஜுவேட்டி பணம் வரணும், இவருக்கு பென்ஷன் வரணும். எங்களோட பணமெல்லாம் சில இதுவில் போட்டிருக்கேன். பிஎஸ்சிஎல்ன்ட்டு அந்த நிறுவனத்தில் நான் பணி செய்தேன், அதில் பணம் போட்டு வச்சுருக்கேன். அது வேறு ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட வரணும். அதையெல்லாம் எங்கள் அப்பா முருகப்பெருமான் தான் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டார். அவர்கிட்ட அந்த கவலையை ஒப்படைச்சிட்டு அவர் பணியை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த ஏழையின் குரல் கேட்டு எனக்கு சீக்கிரமே என்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பாருன்னுட்டு நான் இந்த வேலையை பார்க்குறேன். வாங்க, இன்றைக்கி நாம் சுப்பிரமணிய திருவிருத்தத்தில் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த பதிவெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த நல்ல நோக்கத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுப்பிரமணிய திருவிருத்தம் பாடல் 3. கதியாக உன்பதம் கருத்தினில் கொண்டு நான் கதறியே அழுகின்றதும், கொடுமையாம் வறுமையில் குமைந்து நான் உன் அருளை கூவியே தொழுகின்றதும், பதியான உன் செவிகள் 12 பதியாமல் இருப்பதேனோ, படுதுயரம் இனிமேலும் பட முடியாத அப்பனே பார்த்தருள் புரிகுவாயே, விதியானதென்னை மிக வாட்டியே வதைத்திடவும் வேறொன்றும் செய்வதறியேன்,
விழிகளில் நீர் பெருக வீழ்ந்து நான் கதறுவதை வேடிக்கை பார்ப்பதழகோ. துதிபாடி உன்னையே தொழுகின்ற என் துயர் துடைப்பதும் கடமையன்றோ. தூய்மை சேர் பழனிதனில் தனியாக தவங்கொண்ட தூயனே சக்தி மகனே. பார்த்தீங்களா, நாம் எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை. என்னுடைய துன்பம் துயரத்தெல்லாம் பார்த்துக்கின்னு இருக்கிறியே, உன்னுடைய 12 செவி இருக்குது, அதில் ஒன்றுத்தில் கூடமா என் குறை உனக்கு காதில் உள்ள, உன் கண்ணில் என் கஷ்டம் தெரியலையா அப்படின்னு எவ்வளோ அழகாக, இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது, நீ வந்து என்னை காத்துரடிச்சுக்கணும் அப்படின்றாரு. அருமையான இந்த பாடலை பாடுவோம். நம்மளுடைய துன்பம் துயரங்கள்லாம் இந்த சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடிடும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கதியாக உன் பதம் கருத்தினில் கொண்டு நான் கதறியே அழுகின்றதும், கொடுமையாம் வறுமையை குமைந்து நான் உன்னருளை கூவியே தொழுகின்றதும், பதியான உன் செவிகள் 12 பதியாமல் இருப்பதேனோ. படுதுயரம் இனிமேலும் பட முடியாதப்பனே பார்த்தருள் புரிகுவாயே. விதியானதென்னை மிக வாட்டியே வதைத்திடவும் வேறொன்றும் செய்வதறியேன். விழிகளில் நீர் பெருக வீழ்ந்து நான் கதறுவதை வேடிக்கை பார்ப்பதழகோ. துதிபாடி உன்னையே தொழுகின்ற என் துயர் துடைப்பதும் கடமையன்றோ. தூய்மை சேர் பழனிதனில் தனியாக தவங்கொண்ட தூயனே சக்தி மகனே, தூயனே சக்தி மகனே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. இதை பாடி நம்மளுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் போய்க்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.